எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அஹோபிலம் என்று அழைக்கப்படுகின்ற சிங்கவேல் குன்றம் திவ்ய தேசத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அஹோபிலத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நரசிம்மர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். விஷ்ணு அவதாரத்தில் ரொம்ப சிறப்பான அவதாரம் நரசிம்மர் அவதாரம். ஏன்னா ஒரு சின்ன பையன் பிரகலாதர் அவர் கூப்பிட்ட குரலுக்கு அவர் தூண்லேருந்து அவதரித்து அவரை காப்பாற்றி ஹிரண்யனை வதம் பண்ணியிருப்பாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பக்தரோட உண்மையான அன்புக்கு இறங்கி அவங்க கூப்பிட்ட குரலுக்கு அவர் அருள் புரிவார் நரசிம்மர் அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. அதுக்கேற்ப பக்தர்கள் குறைகள் எல்லாத்தையுமே அவரை வேண்டி வணங்கி நம்ம அவர்கிட்ட விட்டுட்டோன்னா அதை நிவர்த்தி பண்ணுவார். நம்ம ராமானுஜ டூர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய நரசிம்மர் யாத்ரா போயிருக்கோம். அதில் அகோபுலம் வருஷம் கண்டிப்பாக எல்லாரும் வெயிட் பண்ணி வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இடம். இந்த நரசிம்மர் அவதாரம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரண்யன் கடும் தவத்தினால ஒரு வரம் வாங்கியிருப்பார். அதாவது அவரோட இறப்பு எந்த மனிதர்களாலையும் விலங்குகளாலையும் பறவைகளாலையும் ஏற்படக்கூடாதுன்னு, அவர் வீட்டுக்குள்ளேயும் இல்லை வெளியிலையும் அவரோட இறப்பு இருக்கக்கூடாதுன்னு, தான் எல்லாத்தையுமே ஆளணும், தன்னோட திருநாமத்தை தான் எல்லாரும் போட்டுடணும், கடவுளுக்கும் மேலே அவர் இருக்கணுன்ற மாதிரி ஒரு வரம் வாங்கியிருப்பார். அதனால தான் இவர் நரசிம்மர் மனித உடல்லையும் சிங்கத்தோட தலையிலையுமா அவர் அவதாரம் புரிஞ்சு அவரை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையோட வாசல்ல தான் அவரை வச்சு மடியில வச்சு வதம் பண்றாரு. இப்போ அவர் விலங்கும் இல்லை மனிதரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் அவதரித்து அந்த ஹிரண்யனை வதம் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். சம்பவம்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஹோபிலம் சிங்கவேல் குன்றம் அப்படின்ற இடத்துல தான் அவர் நரசிம்மர் தூண்லேருந்து அவதாரம் புரிஞ்சு ஹிரண்யனை வதம் பண்ண இடம். ஸோ இந்த இடத்துல இது கண்டிப்பாக ஒரு திவ்ய தேசம். ஏன்னா இங்கே திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்கள் பாடியிருக்காரு. இங்கே அது இல்லாமல் ராமானுஜர், ஆதிசங்கரர் போன்ற பல பேர் நரசிம்மரோட அருளை பெற்றிருக்காங்க. இந்த ஆந்திராவில் மொத்தமாக 2 திவ்ய தேசம் இருக்குது. ஒன்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் திருப்பதி, அது 97வது திவ்ய தேசம். இந்த அஹோபிலம் இன்னொரு திவ்ய தேசம், ஆந்திராவில் இருக்கக்கூடிய 2வது திவ்ய தேசம். இது பார்த்திங்கன்னா 96வது திவ்ய தேசம். இங்கே அகோபிலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தூண்லேருந்து அவதாரம் புரிந்த இடம் உக்ரஸ்தம்பன்னும், அதுக்கப்புறம் ஹிரண்யனை வதம் பண்ணுற இடம் ஜுவாலா அப்படின்னும், அவர் அந்த ரத்தம் படிந்த கைகளை கழுவி அந்த இடம் ரத்த குண்டம் அப்படின்னு எல்லா சாட்சிகளோடு இந்த அகோபிலத்தில் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு. இங்கே நரசிம்மர் நவ நரசிம்மராக நம்ம எல்லாருக்கும் அருள் புரிகிறாரு. அதனால இந்த அஹோபிலம் நவநரசிம்மர் கஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மலை பார்த்திங்கன்னா நல்ல மலை அப்படின்ற மலையில் ஆதிசேஷன் ரூபத்தில் தலைப்பகுதியில் திருப்பதியும், உடம்பு பகுதி அஹோபிலமாகவும், வால் பகுதி பார்த்திங்கன்னா ஸ்ரீசைலமாகவும், இது ஒரே மலையாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இந்த கோவில் அஹோபில மடத்தால் நிர்வகிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் எல்லாரும் சகல விதமான தோஷங்கள் பாவங்கள் எல்லாமும் நிவர்த்தியாகி என்ன வரம் வேண்டி வராங்களோ எல்லாத்தையுமே இந்த நரசிம்மர் இங்கே அருள் புரிகிறாரு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மெயினாக பிரகலாத வரதரோட இருக்க மெயின் கோவில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சத்ரவாடா, யோகானந்தா அப்படின்ற கோவில்லாம் கீழவே இருக்குது. இது பஸ்லேயே போய் பஸ்லேயோ என்ன வெஹிக்கிள் இருந்தாலும் அதை என்ட்ரன்ஸில் விட்டுட்டே உள்ளே போய் சேவிச்சுட்டு வரலாம். பார்கவா, பாவனா அப்படின்ற 2 இடத்துக்கு ஜீப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் இதுக்கும் சின்ன மலைன்னு சொல்லிட்டு இதுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் யாரையும் அலோவ் பண்ணுறதுல, இப்போ யாரையும் நடக்கவும் முடியல அவ்வளோ கிலோமீட்டர்ஸ். இதுக்கு ஜீப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது மூலிமா நம்ம போய் பார்க்கலாம். அது இல்லாமல் மேலே மலையில் இருக்க அப்பர் அகோபிலத்தில் மெயின் டெம்பிள்னு அழைக்கப்படுறது உக்ர நரசிம்மர். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாலோலா வராகர் இருக்காரு. வராகர் வராகமூர்த்தி தாயாரோட காட்சி கொடுக்குறாரு. மாலோலா அப்படின்னாக்க பீஸ்ஃபுல்லாக, அதுவுமே தாயாரோட இங்கே லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி கொடுக்குறாரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே காரஞ்சா நரசிம்மர் அந்த மேல்மலைக்கு போகிற வழியிலே இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வில்ல அம்போட இங்கே ஆஞ்சநேயருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. யோகானந்த நரசிம்மர் பார்த்தீங்கன்னா பிரகலாதருக்கு யோக நிலைகளை கற்றுக் கொடுத்த இடமா இந்த யோகானந்த நரசிம்மர் இருக்காரு. இந்த அகோபிலத்தில் மகாலட்சுமி தாயார் செஞ்சு லக்ஷ்மியாக அவதாரம் புரிஞ்சு நரசிம்மரை திருமணம் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே செஞ்சு லக்ஷ்மி தாயாரோட லக்ஷ்மி நரசிம்மர் இங்கே காட்சி கொடுக்குறாரு. இந்த நவ நரசிம்மர் இல்லாமல் இங்கே பிரகலாதர் குகை ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே எல்லாரும் போய் விசிட் பண்ணணும். ஒரு நரசிம்மருமே ஒவ்வொரு கிரக நிவர்த்தியாக இருக்காங்க. இங்கே யோகானந்த நரசிம்மர் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு, சத்ரவாடா கேது பகவானுக்கு, காரஞ்சா நரசிம்மர் சந்திர பகவானுக்கு, பார்கவா சூரியனுக்கு, உக்ர நரசிம்மர் குரு பகவானுக்கு, வராகமூர்த்தி ராகு பகவானுக்கு, ஜுவாலா செவ்வாய்க்கு, இது இல்லாமல் மாலோலா சுக்ர பகவானுக்கு, பாவன நரசிம்மர் புதனுக்கு அப்படின்னு ஆட்சி புரியுறாங்க. இது ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது, ரிசர்வ் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில். ஸோ எல்லாராலையுமே இண்டிவிஜுவலாக போயெல்லாம் இந்த இடத்த பார்க்க முடியாது.
சென்னையிலேருந்து ப்ராப்பராக நம்ம 2+2 பஸ் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஸ்டே, அப்புறமா ஜீப் ஃபெசிலிட்டி, ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். எல்லாருமே நரசிம்மர் அவதரித்த இந்த அகோபல திருத்தலத்தை வந்து திவ்ய தேசத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் 1, 2 and 3 வந்து அகோபலம் போயிட்டு அப்படியே மந்த்ராலயம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து இந்த யாத்திராவில் கலந்துக்கோங்க. புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு.